எலும்பு மூட்டு தேய்மானத்தினால வரக்கூடிய இந்த ஜெனுவேரம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டாக இப்போ நம்ம நிறைய மாடர்னைஸ்டாக வந்துருச்சுங்க. த என் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த நீக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான எக்ஸசைஸ், தென் ஸ்ப்ளிண்ட் அண்டு கொஞ்சம் நீ பெல்ட்லாம் யூஸ் பண்ண சொல்கிறோம். ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு தொடர் சிகிச்சையாக ஃபிசியோதெரப்பிலேருந்து நம்ம வர்ம சிகிச்சை, தொக்கண சிகிச்சை, மசாஜ் தெரப்பி, தென் வந்து கடிவஸ்தி மாதிரியான சிகிச்சை பண்ண சொல்கிறோம். டயட் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறோம். அதாவது நல்ல கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்க சொல்கிறோம். தென் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். இயல்பாகவே நம்மளோட கீரை காய்கறிகள்லாம் நேச்சுரலாகவே இது நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் முருங்கைக்கீரை, முடக்கத்தான் கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, பசலைக்கீரை இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. பிரண்டையை வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் துவையல் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். தென் நம்ம தகரை இலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான நிறைய கால்சியம் சத்து நிறைந்தது. இது சித்த மருத்துவமனைகளில் கிடைக்கும், வாங்கி பயன்படுத்தலாம். இந்த எலும்பு மூட்டு தேய்மானத்தை நிவர்த்தி செய்கிற மாதிரியான நிறைய சித்த ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்குது. தாராளமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே.